Hello guys, welcome back to my channel Panjami's Classroom. இந்த வீடியோல நம்ம NCERT லைன் பை லைன் சீரீஸ் கிளாஸ் 12 நீட் பயாலஜில ஃபர்டிலைசேஷன் அண்ட் இம்ப்ளான்டேஷன் ப்ராசஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி மேல் கேமெட், ஃபீமேல் கேமெட் எப்படி வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அண்ட் ஃபீமேல்ஸ்ல இருக்கிற மென்ஸ்ட்ரல் சைக்கிளை பத்தி நம்ம பார்த்திருந்தோம். இப்போ வந்து ஃபர்டிலைசேஷன் அப்படின்றது மேல் கேமெட்டும் ஃபீமேல் கேமெட்டும் ஃபியூஸ் ஆகிற ப்ராசஸை தான் நம்ம ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம்ஸ் வந்து மூவபிளாக இருக்கும். அதுதான் மொட்டைல் ஸ்பெர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃபீமேல இருக்கிற சர்விக்ஸ் மூலமாக பாஸ் ஆகி யூட்ரஸில் என்டர் ஆகும். ஸோ யூட்ரஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபெலோப்பியன் டியூப் வந்து இருக்கு. அந்த ஃபெலோப்பியன் டியூப்ல ஆம்புலரி ரீஜியனை நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் வீடியோஸ்ல நான் பார்ட் 1 பார்ட் 2 அந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கிற எல்லா வீடியோஸும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வீடியோஸ் பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. ஸோ அதில் என்ன ஆகும் அப்படின்னா ஆம்புலரி ரீஜியன்ல ஓவரி வந்து என்ன பண்ணும்னா ஓவம் வந்து ரிலீஸ் பண்ணி ஆம்புலர் ரீஜியனுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணும். ஸோ ஸ்பெர்ம்ஸும் வந்து ஆம்புலர் ரீஜியன்ல என்டர் ஆகும். ஓவரியில இருக்கிற ஓவமும் ஆம்புலர் ரீஜியன்ல ரீச் ஆகும். ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்டிலைசேஷன் நடக்குது. அது வந்து ஃபியூஸ் ஆகி ஜைகோட் இதெல்லாமே ஃபார்ம் ஆகும். ஸோ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓவம் அண்ட் ஸ்பெர்ம்ஸ் வந்து ஆம்புலர் ரீஜியன்ல கண்டினியூஸா டிரான்ஸ்போர்ட் ஆகும்போது நடக்கும். அந்த டைம்ல தான் ஃபர்டிலைசேஷன் நடக்கும். ஓகே, ஸோ அந்த ப்ராசஸ் தான் நம்ம டெக்னிக்கலா ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ஓவம் அண்ட் இந்த ஓவம்ல ஜோனா பெலுசிடா அப்படின்றது எல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ இந்த ஜோனா பெலுசிடால தான் ஸ்பெர்ம் வந்து காண்டாக்ட் பண்ணும். ஸோ ஸ்பெர்ம் வந்து இந்த ஜோனா பெலுசிடா லேயர்ல ரீச் ஆனதுக்கு அப்புறமா தான் ஓவம்குள்ள என்டர் ஆக முடியும். ஸோ இதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா என்ட்ரி வந்து கொடுக்கறதுக்கு இந்த ஜோனா பெலுசிடா வந்து யூஸ் ஆகும். அண்ட் என்டர் ஆனதுக்கு அப்புறமா மற்ற இருக்கிற அடிஷ்னல் ஸ்பெர்ம்ஸ் வந்து பிளாக் பண்ணணும். ஸோ அப்படிதான் ஒரு ஸ்பெர்ம் ஒரு ஓவமா ஃபர்டிலைஸ் வந்து பண்ணும். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்பெர்மோட ஹெட் ரீஜியன்ல ஆக்ரோசோம் அப்படின்றது இருக்கு. இந்த ஆக்ரோசோம்ல இருக்கிற செக்ரீஷன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஓவம்ல இருக்கிற சைட்டோபிளாசம்ல என்டர் ஆகும். எது வழியா அப்படின்னா ஜோனா பெலுசிடா வழியா அண்ட் பிளாஸ்மா மெம்பரேன் வழியா என்டர் ஆகும். அப்படி என்டர் ஆகும்போது மியாட்டிக் டிவிஷன், அதாவது நம்ம செகண்டரி ஊசைட்ல இருக்கிற மியாட்டிக் டிவிஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடும் அந்த ஆக்ரோசோம் ரிலீஸ் பண்ற செக்ரீஷன்ஸ் மூலமா. அப்படி செகண்ட் மியாட்டிக் டிவிஷன்ல நமக்கு அன்ஈக்குவல் அண்ட் செகண்ட் போலார் பாடி வந்து ஃபார்ம் ஆகுது அண்ட் ஹாப்ளாய்ட் ஓவமும் நமக்கு கிடைக்குது. அதை வந்து ஊட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி ஸ்பெர்ம்ஸ்ல இருக்கிற ஹாப்ளாய்ட் நியூக்ளியஸ் வந்து ஃபியூஸ் ஆகி டிப்ளாய்டு ஜைகோட்டா வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ ஹாப்ளாய்ட் கண்டிஷன்ல இருக்கிற இந்த கேமெட்ஸ் வந்து ஃபியூஸ் ஆகி டிப்ளாய்ட் ஜைகோட்டா வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த டிப்ளாய்ட் ஜைகோட் வந்து மேலா ஃபீமேலா அப்படின்றது யார் டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்பெர்ம் தான் வந்து டிசைட் பண்ணும். ஏன் அப்படின்னா ஸ்பெர்ம்ஸ்க்கு வந்து 2 டைப் ஆஃப் குரோமோசோம் வந்து இருக்கு. ஒன்னு எக்ஸ், இன்னொன்னு ஒய். ஸோ 50% ஸ்பெர்ம்ஸ் வந்து எக்ஸ் குரோமோசோமும் மிச்சம் இருக்கிற 50% வந்து ஒய் குரோமோசோமும் கேரி பண்ணிப்பாங்க. ஆனா ஃபீமேலுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் எக்ஸ் குரோமோசோம் தான் வந்து இருக்கு. ஸோ இந்த மேல்ல இருக்கிற எக்ஸ் குரோமோசோமும் ஃபீமேல இருக்கிற எக்ஸ் குரோமோசோமும் கம்பைன் ஆகும்போது ஃபீமேல் கிடைக்குது. அண்ட் மேல்ல இருக்கிற ஒய் குரோமோசோமும் ஃபீமேல்ல இருக்கிற எக்ஸ் குரோமோசோமும் கம்பைன் ஆகும்போது மேல் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜைகோட் வந்து மேலா ஃபீமேலா அப்படின்றத டிசைட் பண்றது மேல் கேமெட்டா இருக்கிற ஸ்பெர்ம் தான். நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த ஜைகோட் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா நடக்கிற மைட்டாட்டிக் டிவிஷன். இந்த மைட்டாட்டிக் டிவிஷன் வந்து
ஓவிடக்ட்ல இருக்கிற இஸ்துமஸ் மூலமா தான் நடக்கும். இந்த இஸ்துமஸ், ஃபெல்லோப்பியன் டியூப், ஆம்புலர் ரீஜன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் வீடியோல எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கோம். ஸோ, அதுல வந்து பார்த்தீங்கன்னா, கிளீவேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த கிளீவேஜ் வந்து யூட்ரஸ் வழியா போகி பிளாஸ்டோமியஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ, இப்படி ஃபியூஸ் ஆகி நமக்கு 2 டாட்டர் செல் கம்பைன் ஆகி 4ஆ மாறும். 4 வந்து 8ஆ மாறும். 8 வந்து 16 டாட்டர் செல்ஸா மாறும். அத நம்ம பிளாஸ்டோமியர்ஸ் அப்படின்னு சொல்றோம். எந்த எம்பரியோக்கு 8ல இருந்து 16 பிளாஸ்டோமியர்ஸ் இருக்கோ, அத நம்ம மோருலா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டயகிராம்ல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதுதான் வந்து மோருலா. 8ல இருந்து 16 பிளாஸ்டோமியர்ஸ். ஸோ இந்த மோரலா வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, டிவிஷன் வந்து கன்டின்யூ பண்ணும். ஸோ நம்ம டயகிராம வந்து பார்க்கலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி இதுதான் வந்து ஓவம். இந்த ஓவம்ல ஜோனா பெலுசிடா வழியா ஸ்பெர்ம்ஸ் வந்து என்டர் ஆகும். என்டர் ஆகும்போது மியோட்டிக் டிவிஷன் வந்து கம்ப்ளீட் ஆகி 2 ஹாப்ளாய்ட் கேமெட்ஸ் கம்பைன் ஆகி டிப்ளாய்ட் ஜைகோட்டா நமக்கு ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறமா என்ன நடக்கும் அப்படின்னா, பிளாஸ்டோமியஸ் வந்து ஃபார்ம் ஆகும். 2 டாட்டர் செல் இருக்கும். அது 4ஆ மாறும். 4ல இருந்து 8ஆ மாறும். 8ல இருந்து 16ஆ மாறும். அது நம்ம பிளாஸ்டோமியர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எந்த எம்பரியோக்கு 8ல இருந்து 16 பிளாஸ்டோமியர்ஸ் இருக்கோ, அது நம்ம மோருலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மோருலா வந்து டிவைட் ஆகி பிளாஸ்டோசிஸ்டா மாறும். அந்த பிளாஸ்டோசிஸ்ட் என்ன ஆகும்னா, யூட்ரஸ்ல அட்டாச் ஆகும். பிளாஸ்டோசிஸ்ட்ல இருக்கிற பிளாஸ்டோமியர்ஸ் வந்து அவுட்டர் லேயர், இன்னர் லேயர் அப்படின்னு செக்ரிகேட் ஆகும். அவுட்டர் லேயர்ல இருக்கிறத ட்ரோபோபிளாஸ்ட் அப்படின்னும், இன்னர்ல இருக்கிற குரூப் ஆஃப் செல்ஸ இன்னர் செல் மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இன்னர் செல் மாஸ் வந்து ட்ரோபோபிளாஸ்டோட அட்டாச் ஆயிருக்கும். இந்த ட்ரோபோபிளாஸ்ட் லேயர் என்ன பண்ணும் அப்படின்னா, யூட்ரஸ்ல இருக்கிற எண்டோமெட்ரியமோட அட்டாச் ஆயிடும். ஓகே. அட்டாச் ஆனதுக்கு அப்புறமா அந்த யூட்ரைன் செல்ஸ் வந்து டிவைட் ஆகி பிளாஸ்டோசிஸ்ட கவர் பண்ணும் ஃபார் ப்ரொடெக்ஷனுக்காக. ஸோ அந்த மொத்த ப்ராசஸ தான் நம்ம இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுல நம்ம டயகிராமேட்டிக்கா நீங்க பார்த்தாலே தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து ஓவம் வந்து ரிலீஸ் ஆகும். இந்த டைம்ல ஸ்பெர்ம்ஸ் வந்து கம்பைன் ஆகி பிளாஸ்டோமியஸ் ஃபார்ம் ஆகுது. 2 டாட்டர் செல்ல இருந்து 4 டாட்டர் செல்லாவும் 4ல இருந்து 8, 8ல இருந்து 16ஆ வந்து நமக்கு என்னவா கிடைக்குதுன்னா, மோருலா வந்து கிடைக்குது. ஸோ இந்த மோருலா திருப்பியும் டிவைட் ஆகி ட்ரோபோபிளாஸ்ட் அண்ட் இன்னர் செல் மாஸா வந்து பிரிஞ்சிடும். இந்த ட்ரோபோபிளாஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, யூட்ரஸோட எண்டோமெட்ரியம்ல அட்டாச் ஆயிடும். அண்ட் இந்த இன்னர் செல் மாஸ் வந்து இருக்கும். அப்படிதான் நமக்கு இம்ப்ளான்டேஷன் ப்ராசஸ் வந்து நடக்குது. ஸோ இவ்வளவுதான் ஃபெர்டிலைசேஷன் அண்ட் இம்ப்ளான்டேஷன் ப்ராசஸ். இந்த டாபிக்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம பஞ்சமீஸ் கிளாஸ் ரூம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.